சர்ப்ரைஸ். धोतीस and shirts नाले पूमर தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. கன்னட படங்களின் மிக முக்கியமான இயக்குனரான புட்டண்ணாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆமாம், அது என்னன்னு தெரியல. அந்த சீசனில் புதுசாக எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் அந்த எல்லா லாங்குவேஜஸுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் கண்ணு அவங்க மேலே விழுன்னு நினைக்கிறேன். அது நான் ஃபஸ்ட்டு படம் மஞ்சள் முகமே வருக நிறைய பேசப்பட்ட படம். ஃபார் வாட் எவர் ரீசன். ஓகே, அதனால எல்லோரும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வெளி லாங்குவேஜஸ் தான் நிறைய வந்திருக்கு. அப்படி வந்தது தான் பெசுகேன்னு ஒரு படம். கன்னடத்தில் ஃபஸ்ட்டு படம் வந்து பெசுகே. அதில் ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் வந்தது தர்மசரேன்னு சொல்லிட்டு புட்டண்ண சார் டைரக்ஷனில். இதில் வந்து ஆர்த்தி வந்து ஒரு ஊமை கேரக்டர். அவங்களுக்கு தங்கச்சி, சித்தி பொண்ணு, 2வது தாரம். அவங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் ஒய்ஃபுக்கு பொண்ணு நான். அந்த மாதிரி கேரக்டர். ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல கதை. ஆக்சுவலி இது பெரிய டைரக்டர் கூப்பிட்ட உடனே நான் நடிக்கிறதுக்கு போயிட்டேன். ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்களோ என்னமோ, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேப் வந்தது ஷூட்டிங்கில். அப்போது நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேங்க. தமிழ் மலையாளம் படங்களில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். திடீர்னு கால் ஷீட்ஸ் கேட்டாங்க செகண்ட் ஷெட்யூலுக்கு. என்னால் கொடுக்க முடியல என்ன. உடனே அவங்க பண்ணி தான் ஆகணும், எனக்கு கொடுக்க முடியாது. அதனால் பெரிய சண்டை ஆகி ப்ரொடியூசர் பெரிய சண்டை போட்டு அது வந்து தூக்கிடுவேன், அது கேரக்டர்ஸ் வேறு ஆர்டிஸ்ட் போட்டுடுவேன் அப்படி இப்படின்னு கற்ற ஆரம்பித்தார். புட்டண்ண சார் இங்கே தான் இருந்தார். அப்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் நான். சார் இந்த மாதிரி சடனாக வந்து டேட்ஸ் கேட்குறாங்க சார், என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யுவர் மூவி. உங்கள் படம் நான் இப்போ உங்கள் படத்துலேருந்து என்னை தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப கெட்ட பேர் வந்துடும் எனக்கு, வளர வேண்டிய ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஃபெல்ட். ஆமாம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. நீ எப்போ உனக்கு ஃப்ரீ டேட்ஸ் எப்போ இருக்கு கொடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் 5 நாள் 4 நாள் 5 நாள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஐ டிட் தி மூவி. அண்ட் ரொம்ப நல்ல பேர் வந்திருக்கு அந்த படத்தில் எனக்கு. அவருடைய டைரக்ஷன் நடித்தது எப்படி இருந்தது? ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது பெரிய டைரக்டர் நடிச்சு காட்டுவார் அவர். ஆமாம், எமோஷனுக்குள்ளே போயிட்டு நானும் ஆர்த்தியும் ஒரு சீனில் வந்து ஒரே ஆளை 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிடுவோம். அந்த அம்மாவுக்கு ஊமை, அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பட் ஒரு பாயிண்டில் எனக்கு என் புருஷனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கிறது விஷயம் தெரியும். அப்போ வந்து 2 பேருக்கும் சண்டை ஆகும். அவர் வந்து எங்களை ஹி மேட் அஸ் ஹாவ் ஏ ரியல் ஃபைட். 2 பேரும் ஒரு முடி பிடிச்சி எனக்கு தான் நிறைய அடிபட்டுருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு, நான் புதுசாக வர்ற ஆர்டிஸ்ட் இல்லையா. நிறைய ரத்தமே வர்ற மாதிரி கீறி எல்லாமே பண்ணி அந்த அளவுக்கு ஹி வில் டீச்சர்ஸ் நிறைய டீச் பண்ணுவார் பயங்கரமாக. அப்புறம் பெரிய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது நான் அங்கே தான் பார்த்தேன். 3 minutes ஷார்ட், ஒரே சிங்கிள் ஷார்ட் எடுப்பார். அந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன் அந்த சீசனில். இப்போ நிறைய எடுக்கிறாங்க எல்லோரும். அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தேவை. ஆரம்பத்தில் கதாநாயகா நடித்தோம், இப்போ பில்லியாண்டிக்கு கூப்பிட்றாங்களேன்னு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு என்னமோ மனநிலை அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன கேரக்டர் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு பார்க்குறதில்ல, நம்ம ஒர்க் பண்ணணும் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறது. ஒரு கேரக்டரை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஐ வில் நாட் லுக் பேக். அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுமோ அதை நான் கொடுத்துடுவேன். அதனால எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. எனக்கு மனசில் ஃபீலிங் கூட இல்லை. இப்போ கூட நான் வந்து இப்போது பண்ணுற சீரியலில் வந்து கோலங்கள் சீரியலில் ஒரு நல்ல அம்மா, ஒரு ரொம்ப கஷ்டப்படுற அம்மா, 3 பொண்ணுங்களே ஒரு பையனையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு அம்மா. அவங்க அது ஆக்சுவலி அம்மா கதை தான் அது. அப்படி இருந்தவ இப்போ வந்து நான் பண்ணுறது ஒரு மாமியார், ஒரு பழையங்காலத்து மாமியார். மருமகளுங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம சொன்னது தான் கேட்கணும்,
அப்படின்னு ஒரு அதட்டக்கூடிய ஒரு மாமியார் கேரக்டர். நம்ம பண்ணது புதிய பாதை, என்னுடைய ரீஎன்ட்ரி படம் புதிய பாதை, பயங்கரமான ஒரு வில்லி கேரக்டர். ஒரு பொண்ணை காமிச்சு அவளை கெடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர். பட் நம்ம ஆக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு நைவேஷம் போட்டால் அழைச்சி தான் ஆகணும். அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட்டப். அவ்வளோதான். எந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் டு பிகம் தட் கேரக்டர். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கு ஏற்பட்ட மோதல் தான் உங்களுடைய திருமணத்துக்கே காரணமாக இருந்தது. ஆமாம் இல்லையா? ஆமாம். அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். சொன்னேனே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூலுக்கு நான் டேட்ஸ் கொடுக்க முடியல. அதுக்காக அந்த படத்தில் இந்த தூக்கிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டு செகண்ட் ஷெட்யூலுக்கு நம்ம டைரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஹீரோயின் கூட முறைச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால ஹி பிகேம் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்து சினிமாவில் நடிக்கிறது கொடுத்தீங்க. நீங்கள் எப்படி அப்படி ஒரு இடைவெளி கொடுக்கலான்ற மனநிலை உங்களுக்கு வந்தது? மனநிலை கிடையவே கிடையாது. ஏன்னா 79 ஃபெப்ரவரியில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நவம்பரில் குழந்தை பிறந்திருக்கு, பையன். ஸோ அந்த கேப்பு. பட் நான் எப்போவுமே நான் நடிக்க மாட்டேன் இனிமே அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் எப்போவுமே கொடுத்தது கிடையாது. 3rd மந்த்து 4th மந்த் 5th மந்தில் ஒரு மலையாள படமே பண்ணியிருக்கேன் நான் ப்ரெக்னென்சி டயத்தில். இப்போது நம்ம தேவன் இருக்கார் இல்லையா, தேவன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, நான் ஹீரோயின் அந்த படத்தில். அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் இனிமேல் நான் நடிக்க மாட்டேங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. பட் இட் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை வளர்க்குறது அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அப்புறம் 5 years கழித்து பொண்ணு பிறந்திருக்கு. அது அப்படி அந்த ஃபேமிலி லைஃப்பில் பிஸியாக இருந்தேன் நான். ஐ டென்ட் கேர். யாரும் என்னை கூப்பிடலைங்கிற ஃபீலிங்கே இல்லை எனக்கு. என்னை கூப்பிடவும் இல்லை. ஐ திங்க் அப்போ எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் நடிக்க மாட்டாங்க, அப்படியே நடிக்க மாட்டாங்கன்னு அவங்களாம் ஒரு வியூவும் பண்ணிவிட்டு கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஐ டென்ட் கெட் எனி மூவிஸ். அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாத நிலமையில ஐ ஹேட் டு கம் பேக். ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமை இருக்கும்போது நான் வந்து எல்லாருக்கும் அப்ரோச் பண்ணி நான் திரும்பி ஐ வாண்ட் டு கம் பேக்குன்னு சொல்லியிருந்தேன். நல்லை சுந்தரராஜு அவர் தான் ஒன் ஃபைன் டே ஃபோன் பண்ணார் எனக்கு. இந்த மாதிரி பார்த்திபன் சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவர் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இப்போது ரீசெண்டாக படத்தில் வராத ஒரு முகம் வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாராம். இந்த புதிய பாதிக்கு முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? ஆமாம். இல்லை, அது என்னுடைய மைண்ட் செட்டு எப்படின்னா, நான் வேலை தான் முக்கியம் எனக்கு. இது சின்ன வேலை அது பெரிய வேலை அப்படின்னு பார்க்குறதே இல்லை. பையன் பிறந்ததுக்கப்புறம் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அவர் கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுனால நம்மளும் ஏதாவது பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமை இருந்தது. அப்போது ரகுபதினே மினிஸ்டர் இருந்தார். அவர் ஆர்த்தி ஹஸ்பண்டு, ஆர்த்தி என் நாத்தனார். அப்படியா? ஆமாம். அப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னேன், ஆனால் எனக்கு ஏதாவது வேலை வேணும். இப்போ பிகாஸ் எஜுகேட்டடாக இருக்கிறதுனால அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிசி ரெட்டி அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டுமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அங்கே வார்டு செக்ரட்டரியாக ஜாப் வந்தது. நான் பண்ணேன் 6 months. நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த நேரத்தில் தான் என் ஹஸ்பண்டுக்கு கேன்சருங்கிற விஷயம் தெரிஞ்சது. 5வது மாதத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் அது நமக்கு பத்தாது. இனி அங்கே பணி செய்த போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஒன்றுமே கிடையாது. எனக்கு மனநிலைங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜாப் பண்ணுறோம், ஜாப் பண்ணணும், அவ்வளோதான். ஆமாம். காலையில் 8 மணிக்கு நம்ம ஒரு ஹீரோயின் சினிமாவில் எப்படி இருந்தால் நம்ம 4 பேர் கொடை பிடிச்சாங்கன்னு நினச்சி கிடையவே கிடையாது. நான் பஸ்ஸுக்கு 18 பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அதில் போவேன், கிரீம்ஸ் ரோட்டுக்கு இறங்கிடுவேன், அங்கேருந்து நடந்து போவேன். 8 மணிக்கு போவேன். ஒரு பாக்ஸில் ஒரு கிளாஸ் மார்னிங் ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டு போவேன். பாக்ஸில் ஒரு 4-5 இட்லி வச்சுட்டு போவேன். இட்லியோ தோசையோ ஏதாவது ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு போவேன். அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனது லஞ்ச் டயத்தில் தான் சாப்பிட முடியும். அவ்வளோ பிஸியாக இருப்பேன், வேலைன்னு சொல்லிட்டு. அப்போது லஞ்சில் சாப்பிடுவேன். 2:30 மணிக்கு ஏதோ டீ ஏதோ கொடுப்பாங்க, அதை சாப்பிடுறது. ஈவினிங்க்கு மறுபடியும் அதே மாதிரி பஸ்ஸில் வர்றது பண்ணுறது. அது எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல, என்னன்னே தெரில. ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், ஒரு ஹீரோயினாக இருந்தேன். இப்போ இந்த மாதிரி வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை. வேலை செய்யணும், வேலை செய்கிறேன், அவ்வளோதான்.
உங்கள் கரியருடைய செகண்ட் ஹாப்பில் வந்து நீங்கள் நடிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தீங்க இல்லையா? ஆமாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் புதிய பாதை படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. ஆமாம். அந்த கேரக்டருக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் பார்த்திபன் அவர் கேட்டிங்களா எப்போது? கேட்குறது என்ன, ஃபஸ்ட்டு போனப்போவே அவர் அந்த கேரக்டர் சொன்னார். அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஹஸ்பண்டு 2 குழந்தைங்க, எப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் யோசனை பண்ணாதீங்க மேடம், நாளை காலையில் அவளுக்கு நடக்க போகிறது சுப முகூர்த்தம் இல்லை, சாந்தி முகூர்த்தம். இது பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து பேசப்படும். ஒரு 5-6 சீன் தான் இருக்கும், ஆனால் பேசப்படும். திரும்பி பார்ப்பாங்க, யார் இந்த ஆர்டிஸ்ட்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த கேரண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இப்படியா? ஆமாம், இந்த மாதிரி எப்படின்னா பண்ணு, வாட் இஸ் தேர் வென் யூ ஹவ் டிசைடட் டு கம் பேக் யூ கேன் டூ எனி கேரக்டர், நீ பண்ண முடியும்னா பண்ணு அப்படின்னாரு. நான் அது பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு புதிய பாதை படம் தான் இன்றைக்கி சத்யபிரியா 350 படங்கள் முடிச்சுட்டு உங்கள் முன்னாடி காரணம். ஆமாம், அன்றைக்கி நான் ஏதாவது ராங் டெசிஷன் எடுத்திருந்தா கம்பேக் இருந்திருக்காது. ஏன்னா அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வரைக்கும் போச்சு, பல பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தை பார்த்திபன் டைரக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது? அவருக்கு அதுதான் முதல் படம், நீங்கள் பல படத்தில் நடித்த நடிகை, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? உண்மையை சொல்லணும்னா ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஏ நியூ ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் மாதிரியே இருந்தது எனக்கு. ஆமாம், ஒரு 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்ததுனாலேயோ என்னன்னு தெரியாது, பார்ப்பேன். அவர் வேறு சீன்ஸ் அவர் டைரக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். என்னுடைய டயலாக் கொடுத்தா அதை பாடம் பண்ணுவேன், நடிப்பேன், அவ்வளோதான். ஐ வாஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்டூடெண்ட். எனக்கு அந்த என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி இயல்பாகவே. அவர் ஒரு புது டைரக்டர், சின்ன பையன் அப்படிங்கிற ஃபீலிங் கிடையாது. டைரக்டர் இஸ் அ டைரக்டர். அந்த காலத்துலேருந்து எனக்கு வந்து டைரக்டருக்கு காலுக்கு நமஸ்காரம் பண்ணுறது பழக்கம். இப்போ ஆஃப் லேட்டு ரொம்ப சின்ன பசங்க வர்றாங்க, அவங்களே ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அது விட்டேன். இது அதர்வைஸ் டைரக்டர்னா நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட். அப்படி தான் நான் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த படத்துடைய கதைக்களமே ரொம்ப வித்தியாசமான கதைக்களம். ஆமாம், கதையை கட்டப்போது இந்த அளவு வெற்றி பெறும் அந்த படம்னு தோணிச்சா உங்களுக்கு? இல்லவே இல்லை. பயந்தீங்க? பயப்படலை. என்னுடைய கேரக்டர் வச்சு தான் கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருந்தது, எவ்வளோ மோசமான கேரக்டர் ஆச்சுன்னு. பட்டு அதான் சொல்கிறேனே, ஒரு கேரக்டர் ஒத்துக்கிட்டால் அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுமோ அதை கொடுத்துடுவேன். அந்த படத்தில் ஒரு ரவுண்ட் ட்ராலி சீன் இருக்கும். நாசர், வி.கே. ராமசாமி, நான் எல்லாமே, வேறு யாரெல்லாம் இருக்காங்க, எல்லோரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தொகுதி, அவர் பேர் நாசர் கேரக்டர் பேர் தொகுதி. தொகுதி, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், நெஞ்சு தொட்டு சொல்லு அப்படின்னு நெஞ்சு தொட்டு அப்படின்னு சொல்லும்போது இது முந்தான கீழே இறங்கணும் அப்படி டைரக்டர் சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு 1-2 டேக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ணிட்டேன். அது அவ்வளோ ஹிட்ஸா சீன், அது ரொம்ப பேசப்பட்ட சீன். ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த ஒரு அன்னபூர்ணியம்மாங்கிற கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ அப்படி தான் பிஹேவ் பண்ணணும், அதுதான் என்னுடைய மைண்டில் இருந்ததே தவிர ஐயோ இந்த நான் ஏன் பண்ணணும், சத்யபிரியா ஏன் இப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. அந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்திபன் புதுமுகம். ஆமாம், அவர் வந்து அதுக்கு பிறகு இத்தனை மிகச்சிறந்த நடிகராக வருவார் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா அந்த படத்தில் அவர் நடித்தது பார்த்து? நல்ல நடிகருங்கிற அபிப்பிராயம் வந்ததே தவிர இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகிடுவார், இவ்வளோ பெரிய நடிகர் ஆகுவாருங்கிறது தெரியாது. டைரக்டர் ஆகுவாருங்கிறது தெரியும், என்ன பிகாஸ் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் நேஷ்னல் அவார்டு வந்துருச்சு. இவ்வளோ பெரிய நடிகர் ஆகுவாருன்னு தெரியாது. பட்டு நான் சொல்கிறேனே, எனக்கு டைரக்டர்ஸ்னால் எனக்கு கடவுள் மாதிரி. சூப்பர். அப்படி குகநாதன் சார் ஃபஸ்ட்டு படம் கொடுத்தார் இல்லையா, இன்றைக்கும் அவர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்டு. பார்த்திபன் சார் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்டு. நான் வந்து இந்த புது வீடு வாங்கும்போது பார்த்திபன் சாருக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட் சொன்னேன், சார் உங்களுடைய புதிய பாதை தான் சார் காரணம் இந்த வீடு வாங்குறதுக்கு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். தட் இஸ் மீ. அந்த படத்தை நடிக்கும் போதே பார்த்திபன் சீதா காதல் இருந்தது, அது எல்லாம் தெரிஞ்சுதான்? தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு பேப்பரில் கிசு கூட எழுதிட்டாங்களாம், இவங்க வந்து பார்த்திபன் சீதா மீட் பண்ணுறது சத்யபிரியா வீட்டில். பாவிகளா, எனக்கு தெரியவே தெரியாத ஒரு கேரக்டர் வந்து எங்கள் வீட்டில் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு நிஜமாகவே தெரியாது. அது எதுக்கு, நம்ம தேவயானி ராஜ்குமார் காதல் பற்றியே எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க படத்தில் நடிச்சிங்களா? அவங்க முதல் படத்தில் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அவ்வளோ க்ளோஸ் எனக்கு தேவயானி, பட் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. கல்யாணம்னு சொல்லி பேப்பரில் பார்த்து நானே பெரிய ஷாக்காக நினச்சிட்டேன்.
ஃபோன் பண்ணி கேட்டிங்களா அப்புறம் தேவயானிகிட்ட? கேட்கல. அதுக்கப்புறம் மீட் பண்ணப்போ தான் பேசினோம். அது என்னமோ நான் வந்து நான் உண்டு, என் வேலை உண்டு, மற்றதுல நான் தலையிட மாட்டேன், மூக்கு நுழைக்க மாட்டேன். அதனால எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். விஜயகாந்தோட பல படங்களை நீங்கள் நடிச்சிருந்தாலும் நீங்கள் நடித்ததில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம்னா அது சின்ன கவுண்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். லைட் பாயிலேருந்து செட் பாயிலேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஹீரோயின் வரைக்கும் ஒரே ஃபுட்டு, ஒரே ட்ரீட்மெண்ட். அது ஒன்று. செகண்ட் வந்து நாங்கள் செட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு அவுட்டோரில் இருந்தோம். நீங்கள் பணியாற்றிய இயக்குனரில் ரொம்ப வித்தியாசமான ஒரு இயக்குனர் மணிரத்னம். அவரோட ரோஜா படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப ஓவராக நடிக்க தேவையில்லை. அந்த கேரக்டர் வந்து சிம்பிளாக இருக்கும். கேரக்டர்ஸே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக பேசக்கூடாது. இப்போது நான் உங்கள் கூட பேசும்போது கூட இப்போது எப்படி பேசுகிறேன்னா அந்த மாதிரி பேசினா போதும். தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள்னா பி. வாசு, KS ரவிக்குமார், சுந்தர்சி, விக்ரமன், செல்வா, சேரன் என்று பல பேரை சொல்லலாம். அவங்களோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். எல்லாரும் நல்ல டைரக்டர்ஸ், எல்லாரும் எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு தெம். அது மறக்கவே முடியாது. ஆக்சுவலி படையப்பால பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.